அன்புடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக். அதுவும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் நம்பிக்கையா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அதிகம் பேர் விரும்பக்கூடிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா. ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் பார்த்து பயப்படுகிற இல்ல இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியான தாவேகா, தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்களின் கட்சியில அடுத்து நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இல்ல இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா அவங்க அட்ரஸ் பண்ணிதான் ஆகணும். அப்படி அட்ரஸ் பண்ணல அப்படின்னா எல்லாரும் எள்ளி நகையாடுற அளவை விட மோசமான ஒரு ரிசல்ட்டும் ரியாக்ஷனும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பேசணும். அதாவது ஒட்டுமொத்தமா தேர்தலுக்கு இன்னும் 60 நாள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 2 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 2 வருஷத்துல தமிழக வெற்றி கழகம் செய்தது என்னென்ன, விஜய் அவர்களுடைய பப்ளிக் மீட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்ற ஓவரால் லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு உண்டான செயலி ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமா 2 கோடி பேர் 1 கோடி பேர் உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களாவே வருது. தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தகவலா மட்டுமே வந்து கொண்டே இருக்கு தொடர்ந்து. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு பெருசா எதுவும் கிடையாது. இந்த 2 வருஷத்துல ஒரு பிரஸ் மீட் கூட கிடையாது. இந்த 2 வருடத்துல கரூர் துயர சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை பிளான ஒட்டு மொத்தமா உடைச்சிடுச்சு. அதுக்கப்புறமா பரப்புரை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லாதவாறு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வாகனத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயுமே முடங்கி இருக்கிறாங்க. களத்துல அப்படியே எதிரொலிக்குதா அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ந்து பல இடங்கள்ல ஆதரவு தீவிரமா கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. மக்களே வந்து இது மத்தவங்க பண்ண சதிப்பா, அவர் என்னப்பா பாவம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ற இடத்துக்கெல்லாம் விஜய் மீதான அனுதாபங்கள் இருக்கு. விஜயும் மேடைகள்ல அதை வெளிக்காட்டாம தொடர்ந்து இயல்பாவே தன்னை முன்னிறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா 2 வருஷமான கட்சி இந்த முறை 2026 ஆட்சியை பிடிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிற கட்சி. குறைந்தபட்சம் அந்த கட்சி தலைவர் 234 தொகுதிகளுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வராரு அப்படின்னா அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பூஸ்டா, பலமா. அந்த 234 தொகுதிகள்ல களத்துல பணியாற்றுற ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஒரு மாரல் பூஸ்டா, சப்போர்ட்டா, எனர்ஜியா, அவங்க பாரு என் தலைவன் இங்க வந்தான் பாரு, உன் பிரச்சனைக்கு என் தலைவன் வருவான் பாருன்னு ஓட்டு கேட்கறது சொல்றதுக்கு ஈஸியா இருந்தது. ஆனா அப்படி எந்த ஒரு நிகழ்வும் வழக்கமான பாணியில அரசியல் செய்யக்கூடிய, மக்களின் அரசியல் செய்யக்கூடிய எந்த ஒரு பாணியும் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எடுபடல. தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த 2 வருஷத்துல பெரிய பிளஸ்ஸா கிடைச்சிருக்குது அதனுடைய சின்னம் விசில். எல்லா பக்கத்திலையும் கொண்டு போய் அந்த விசில் சின்னத்தை சேர்க்கும் பணிகள்ல தாவேகாவினர் தீவிரமா ஈடுபடுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாதது, அடுத்த கட்ட ஒருங்கிணைப்பை யாரு முன்னின்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்துறது அப்படிங்கிறது, மேடையில பேசுவதற்கு ஆளுமை மிகுந்த தலைவர்கள் இல்லாதது, வெறும் திமுகவை திட்டுறது, எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வது, ட்ரோல் செய்வதை தாண்டி ஆக்கப்பூர்வமான பணிகளாக தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங் செயல்படாமல் இருப்பது, விர்ச்சுவல் வாரியர்ஸ், விர்ச்சுவல் அபியூசர்ஸாக கருதப்படுவது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் பார்வையில ஒட்டுமொத்தமா நிறைய பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஆனா அடுத்த 60 நாள்ல தேர்தல். தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் $1,000,000 கொஸ்டின். இப்போ சேலத்துல ஒரு மீட்டிங்கான பெர்மிஷனை தமிழக வெற்றி கழகம் கேட்டிருக்கிறாங்க. அந்த பெர்மிஷனை வாங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த பெர்மிஷன் வாங்கினதுல 5000 பேர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துக்குவாங்க, பொதுமக்கள் கலந்துக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பார்த்திபன் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவரு ஒரு பெரேடு கிரவுண்ட்ல வாலண்டியர்ஸ் எல்லாரையும், ஐ மீன் பவுன்சர்களா வாலண்டியர்ஸா தமிழக வெற்றி கழகத்துல பணியாற்ற போற, இந்த விஜயின் பயணத்துக்காக பணியாற்ற போற எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி, நீ தண்ணி குடிக்காம இருக்க தயாரா, அது செய்யாம இருக்க தயாரா, விஜய் வந்தாலும் இருக்க தயாரா, அது தயாரா, இது தயாரான்னு பேசிக் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. இந்த வீடியோவுக்கு அதிகப்படியான ட்ரோல்ஸும் மீம்ஸும் வந்துட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த வீடியோவுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் வருது. என்ன அப்படின்னா, இல்ல இவங்க இப்பதான்ப்பா இதையே கண்டுபிடிக்கிறாங்க, ஆனாலும் பரவாயில்ல, எதுவுமே பண்ணாம இருக்கிறது இதையாச்சும் பண்றாங்களே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அப்படி ஒரு ரெஸ்பான்ஸும் வருது. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல விஜய் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பின்பகுதியில பேசலாம். முதல்ல தமிழக வெற்றி கழக தோழர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதே மேஜரா 234 தொகுதிக்கும் விஜய் வரப்போறாரா அப்படின்றத நீங்களே உங்க கட்சி மேலிடத்துல தகவலா கேட்டு உறுதி.
ஏன்னா விஜய் 234 தொகுதிக்கும் பரப்புரை வருவது அப்படிங்கிறது நடைமுறைக்கு இன்னைக்கு தேதியில இருந்து 60 நாளுக்குள்ள நடக்குமா அப்படின்னா சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை விட அவ்வளவு தீவிரமா விஜய் பரப்புரை பயணத்துல ஈடுபடுவாரா? ஒரு நாளைக்கு 3 தொகுதி 4 தொகுதி 5 தொகுதி வாகனத்துல பரப்புரை வாகனத்திலேயே போய் 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 பேசக்கூடிய அளவுக்கோ இல்ல மக்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கோ விஜயால கேம்பெயின் பிளானிங்க பெர்ஃபெக்டா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இல்ல விஜய் அப்படி வரமாட்டாரு. மாவட்டத்துக்கு ஒரு இடம் 2 இடம் அப்படிதான் வராதுன்னா அந்த ஒரு இடம் 2 இடம் விஜய் வர்றப்ப அந்தந்த தொகுதி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10-15 வேட்பாளர்களை எப்படி அறிமுகப்படுத்துவார், மக்களிடத்துல எப்படி அவங்களை கொண்டு செல்வார், சின்னம் கொண்டு சேர்ந்துச்சு வேட்பாளர்கள் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ வச்சு விஜய் கூட எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்காகவே விருப்ப மனு கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நேர்ல விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விருப்ப மனு 10,000 கட்டி கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. சோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்கள் அரசியல் மயப்படணும் அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம். இனியும் அவர் நடிகர் அப்படிங்கிற பிம்பத்தை தாண்டி அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும், ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஒரு ரீல் எடுக்கணும், அவரை கட்டிப்பிடிக்கணும், அவரை தொடணும் அப்படிங்கிற அந்தந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டிட்டு ஒரு கட்சி தலைவரா என் தலைவன் என் ஊருக்கு வரணும், என் ஊர்ல இருக்க மக்களோட பேசணும், வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆன் கிரவுண்ட்ல. கருணாநிதியும் எம்ஜிஆரையும் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்தாத தொடாத தொண்டர்கள் வேலை பார்த்துதான் அதிமுகவும் திமுகவும் களத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு மனநிலைக்கு தாவேகா வரணும். விருப்ப மனு கொடுத்து நிராகரிக்கப்பட்டு வெளியேற போறது யார் யாரு, இல்ல விருப்ப மனுவே பேருக்கு தான் வாங்கப்பட்டுச்சா அப்படிங்கிற அலிகேஷன்ஸுக்கு எல்லாம் தாவேகா பதில் சொல்ற சமயம் இருக்கு. அந்த சமயத்துக்கு நடுவுல தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் முதல்ல இந்த அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ள தங்களை உருவாக்கணும். ஒவ்வொரு மாவட்டமும் விஜய் வரவில்லை என்றாலும் தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கணும். யாரு பரப்புரைக்கு போறா, எத்தனை பேர் பரப்புரைக்கு போவாங்க, காலையில யார் போறா, சாயந்தரம் யார் போறா, பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் யார் யாரு, கலெக்டர் ஆஃபீஸ்ல நடக்கிற பூத் கமிட்டி மீட்டிங்ஸ், எலெக்ஷன் மோட் கான்டாக்ட் வந்ததுக்கு பின்னாடி, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு பின்னாடி யார் யாரு என்னென்ன வேலையை செய்ய போறாங்க, எலெக்ஷன் கமிஷனோடையும் தேர்தல் அதிகாரிகளோடையும் தொடர்புல இருக்க போறது யாரு, அதே மாதிரி பூத் கமிட்டியோட ஒவ்வொரு மெம்பருக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்ற நிறைய வேலைகள் பெண்டிங்ல இருக்கு வெற்றி கழக தோழர்களுக்கு. அவங்க இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மீட்டிங்ல கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் தேர்தல் நடைமுறைகள் அத்தனையுமே உங்களுக்கு புதுசு. பெரும்பான்மை இளைஞர்கள், பெரும்பான்மை புதுமுகங்கள். அப்ப இவங்க இது எல்லாத்தையும் பழகணும், தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி களத்துல வேற செயல்படணும். இங்க ஒரு மீட்டிங் நடக்கிறப்ப கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்கும்பா இன்னைக்கு எலெக்ஷன் சம்பந்தமா அப்படின்றதுனால காலை பரப்புரை ரத்தானா அது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த மாவட்ட அந்த சட்டசபை தொகுதியை சேர்ந்தவங்களுக்கான லாஸ். சோ அது எல்லாத்தையும் கன்சிடரேஷன்ல வச்சு அது எல்லாத்தையும் தவிர்க்கும்படியான செயல்பாடுகள்ல தமிழக வெற்றி கழகம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது, தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது. இன்னொன்னு தமிழக வெற்றி கழகத்துலதான் அவங்களே கொண்டாடக்கூடிய பேச்சாளர்கள் அந்த களத்திலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இப்ராஹிம் ராவுத்தர், ஃபெலிக்ஸ் அவர்கள், பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள், லயலாமணி, ரமேஷ், ராஜ்மோகன் அண்ணா அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வச்சு தனித்தனியா உங்க ஊர்கள்ல நீங்க தான் வேட்பாளரா வரப்போறீங்க, இல்ல நீங்க தான் தமிழக வெற்றி கழகத்தின் உங்க ஊர் முகங்கிற விஷயத்தெல்லாம் இனிமேலாச்சும் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் விஜய் வரப்போறது கிடையாது. விஜய் தனியா வீடியோ போட போறதோ இல்ல பரப்புரை விளம்பரம் பண்ண போறதோ இல்ல பேச போறதோ அப்படிங்கிறது வெகு சொற்பமான இடங்களா தான் இருக்க போகுது. சோ அதனால தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் இனியும் தலைமைக்காக காத்திருக்காம களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னா இத்தனை நாள் அவங்க போட்ட போஸ்டரு, உழைப்பு, எனர்ஜி, பணம் எல்லாமே குறைஞ்சபட்சம் டெபாசிட் தொகையோட வாச்சு மிஞ்சும். அப்படி இல்லை அப்படின்னா டெபாசிட் கிடைக்கிறதே கஷ்டம்தான். உண்மை கசப்பும், நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். அதனால அதுக்கு முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் எல்லா தோழர்களும் ரெடி ஆகும். விஜய் நிற்கல அப்படின்னா உடனே விஜய் முகமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, விஜய் முகமா நீங்க இருக்கீங்கன்னா கூட அந்த மினிமம் 10,000 இருந்து 25,000 ஓட்டு தான் கிடைக்கும். ஒட்டு மொத்தமா அவங்க தொகுதியில இருக்க 3 லட்சம் பேரும் உங்களுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. ஏன்னா நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால உங்கள் முகத்தை உங்கள் ஏரியால இல்ல உங்களோட சட்டசபை தொகுதியில பிரபலப்படுத்துறதுக்கான வேலைய நீங்க பண்ண ஆரம்பிங்க. அந்த வேலைகள்லாம் பண்ண வேண்டிய பாக்கி இருக்கு. சரி, இப்ப எதுக்குப்பா ஒரு நியூஸ் சேனல்ல உட்காந்து இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவங்க ரசிகர்களுக்கோ தொண்டருக்கோ சொல்லணும். அப்படி அதெல்லாம் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பேசுறதுக்குதான் நாளைக்கு ஒரு வீடியோ கால் மீட்டிங் ஒண்ணு விஜய் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. விஜய் கலந்துக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம். 60 நாள்ல தேர்தல் இப்பதான் ஆன்லைன் மீட்டிங்க ஆரம்பித்து இருக்கிறது தாவேகா.
களத்திற்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் சேலத்துல மாநாடு அப்படிங்கிறாங்க, 5000 பேரு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும். அப்ப 60 நாள் தேர்தல் இருக்கிற இந்த சூழ்நிலையில கூட மக்களை சந்திக்கக்கூடிய சூழல் விஜய்க்கு உருவாகவில்லை, உருவாக்கப்படவில்லை. இல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அதற்கான வழியை ஏற்படுத்தல அப்படின்னா மிகப்பெரிய வழியை தமிழக வெற்றி கழக தோழர்கள் தேர்தல் பின்னாடி தேர்தல் முடிவுல சுமக்க வேண்டி வரும். அதனால அதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி இந்த வருமுன் காப்பது நன்று அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் முன்னாடியே அதுக்கான எல்லா முயற்சிகளையும் முதல்ல எடுக்க ஆரம்பிங்க. விஜய் அவர்கள் பக்கம் இருந்து பாக்கணும் அப்படின்னா என்னதான் பண்ண போறாரு, 2 தொகுதியில போட்டி போட போறாருன்னு சொல்றாங்க. அது எந்த 2 தொகுதி, என்னென்ன காரணங்களுக்காக அந்த 2 தொகுதியில போட்டி போட போறாரு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல டீட்டெயிலா பேசலாம். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு இன்னும் 60 நாள் இருக்கு. 234 தொகுதியை கவர் பண்ணணும், 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை கவர் பண்ணணும். மண்டலங்களா பிரிச்சா கூட 5 அல்லது 6 மண்டலங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. மண்டலத்துக்கு ஒரு மாநாடுனாலும் 60 நாட்கள் தான் இருக்கு. 10 நாளைக்கு ஒரு மாநாடுன்னு போடணும்னாலும் அதுக்கான முன் தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல குறைஞ்சபட்சம் வீடியோக்கள்லயாவது விஜய் எதையாவது பேச ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் விஜயோட பிரசன்ஸ் தமிழக மக்கள் இடத்துல போய் சேரும். வெறும் ஆடியோ லான்ச்சால, ஜனநாயகம் பட வெளியீட்டால விஜய் மக்கள் இடத்தில் முதல்வராவாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா தேர்தல் ஆரம்பிச்ச உடனே வீட்டுக்கு வீடு, வீட்டோட வாசல்கள்ல திமுக கொடி, அதிமுக கொடி, நாம் தமிழர் கொடி வந்து நிற்கும், பேசும். இன்னும் பல வீடுகளின் கதவையே தாவேக்கா தட்டாத நிலையில ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தாவேக்கா இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. அந்த ஆதரவு எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆனா அந்த ஆதரவை கல்டிவேட் பண்ண போறது யாரு அப்படிங்கறதான் கேள்வி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கிறாரு, இல்ல விஜய் ரசிகர் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். அப்படின்னாலும் தேர்தல்ல அந்த ஒரு ரசிகர் போய் வாக்க செலுத்துற அளவுக்கு அவங்கள கல்டிவேட் பண்ண போறது யாரு, அரசியல் மயப்படுத்த போறது யாரு அப்படிங்கறதான் கேள்வி. இன்னமும் ஆன்லைன் மீட்டிங்கோட தான் விஜய் உட்கார்ந்து இருக்காரு. நாளைக்கு வராரான்னு கூட தெரியல. மேபி வந்தாரு அப்படின்னா என்ன பேச போறாரு அவங்க எல்லார்கிட்டையும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, வெகு சில நாட்களே இருக்கிறது, 2 மாசத்துக்கு கம்மியா இருக்கு. இதுக்கு மத்தியில இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தீவிரமா களத்துல செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்துல தாவேக்கா இருக்கு. ஏன் இப்ப தாவேக்காவை பத்தி மட்டும் இவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, நாம் தமிழர் கிடையாது. 75 வருஷா பாரம்பரியம் கொண்ட கட்சி கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி கிடையாது. தமிழ்நாட்டுல ஜீரோல ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான நாம் தமிழர் மாதிரி களத்திலேயே ஊதி ஊதி உழைச்ச கட்சியும் கிடையாது சமீப நாட்கள். அப்ப தாவேக்கா என்ன புதுமுகம். அந்த புதுமுகத்து மேல தெரிஞ்சோ தெரியாமையோ, அறிஞ்சோ அறியாமையோ, அரசியல் புரிஞ்சோ புரியாமையோ ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலையும் குறைஞ்சது ஒரு 10,000 பேரு அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த 10,000 பேரோட நம்பிக்கைக்காகவாவது அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும், முக்கியமா அந்த கட்சியின் தலைவர் விஜய் பொறுப்போடு செயல்படணும். ஆன்லைன் மீட்டிங்ல அட்டன் பண்றது பிரச்சனை இல்லை, ஆன்லைன்ல இருக்கிறீங்க, எப்போ அரசியல் லைனுக்கு வரப்போறீங்க அப்படிங்கிறது தான் $1,000,000 கேள்வி. ஆனா விஜயோட பிளான்ஸா சொல்லப்படுவது ஒரு 4 மாநாடுகள், பரப்புரை பயணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது எக்ஸ்டென்சிவா தமிழ்நாடு முழுக்க இருக்குமா, இல்ல மண்டலத்துக்கு 1-2 இடங்களா, அந்த மாநாடு எங்க நடக்குதோ அந்த ஏரியா ஒட்டி ஒரு 1-2 இடமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி தேர்தல் நெருங்கும் போது மாநாடுகள் போடப்பட்டால் அதுல இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. ஒட்டுமொத்த கிரௌடையும் மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு மாதிரி விஜயால மொபைலைஸ் பண்ண முடியாது. அவன் ஊர்ல தேர்தல் வேலை பார்த்துட்டு இருப்பான். சோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இருந்து விஜயை பார்க்கறதுக்கான கிரௌடு அந்த மாநாடு நடக்கும் இடங்கள்ல வராது. சோ அதுக்கான அந்த பிரச்சனையும் இருக்கு லாஜிக்கலி. இதுக்கு இடையில இன்னும் ஊடகங்களை சந்திக்கவே இல்லை விஜய். எந்த ஒரு தமிழ் ஊடகத்திற்கும் நேரடி நேர்காணலை தரவில்லை, பிரஸ்ஸ சந்திக்கல. அந்த விஷயங்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா விஜய் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட். இன்னொரு மிகப்பெரிய டவுட் ஒண்ணு, 234 நான் பரப்புரை பண்ண போறேன் அதனால விஜய் நிக்கல அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு கூட சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்க போகிறது களம் அப்படிங்கிறத தாண்டி இனிமேலாவது செயல்படுங்கள் விஜய், தாவேக்கா அப்படிங்கிறது தான் மெயினான விஷயமா இருக்கு. இதை தவிர்த்து இந்த 60 நாட்கள் தேர்தல்ல விஜய் செய்ய வேண்டியதாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் சமரசமின்றி சமர் தொடர்ந்து ஒலிக்கும். இணைந்திருங்கள்.
வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாள்.